காரல் மார்க்ஸ், தியாகத்தந்தை தொல்காப்பியனார், கல்வி தந்தை காமராசர், அக்கா என்ற அம்மா, நபிகள் நாயகம் உள்ளிட்ட தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் வீர வணக்கத்தை செலுத்தி நம்மையெல்லாம் தலைநிமிர வைத்த மகத்தான தலைவர், இளம் புரட்சியாளரின் தொடர்ச்சி, வாழும் மகாத்மா அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி பிஆர் கவாய் மீது காலணி வீசப்பட்டதை கண்டித்தும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு மத்திய அரசை வழங்க வலியுறுத்தியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அரியலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் தோழர் அங்கனூர் சிவா அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கண்டனத்தை பதிவு செய்த செந்துறை ஒன்றிய செயலாளர்கள் அருமை தோழர் வெற்றி அவர்களே, வீரவளவன் அவர்களே, அரியலூர் ஒன்றிய செயலாளர் தங்கராசு அவர்களே, உத்ராபதி அவர்களே, திருமானூர் ஒன்றிய செயலாளர் எசரை கண்ணன், சுள்ளகுடி கண்ணன் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர்களே, இங்கு கண்டனத்தை பதிவு செய்துள்ள மாநில துணை செயலாளர் தனக்கூடி அவர்களே, சட்டமன்ற தொகுதி அண்ணன் மதியன்ற மருதவனன் அவர்களே, மண்டல துணை செயலாளர் சேவை மாறன் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பேமு செல்வநம்பி அவர்களே, இறுதியாக கண்டனத்தை பதிவு செய்ய உள்ள கட்சியின் மண்டல செயலாளர் அருமை தோழர் அன்பானந்தம் உள்ளிட்ட தோழர்களுக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அருமை தோழர்களே, உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஏதோ அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட நிகழ்வு அல்ல. இது முழுக்க முழுக்க RSS சித்தாந்தம். அருமை தோழர்களே, 1925 RSS உருவான போது இந்தியாவில் மிக உயர்வான பதவி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக என்றாவது ஒரு நாள் தாழ்த்தப்பட்ட சமூகத்துடைய நீதிபதி அமர்வார். அவர் மீது கண்டிப்பாக கொலைவெறி தாக்குதலோ அல்லது இப்படி கேவலமான ஒரு தாக்குதலோ நடத்த வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்ட ஒரு செயல்தான் நீதிபதி பிஆர் அவை மீது வீசப்பட்ட ஷூ சம்பவம். அருமை தோழர்களே, ஷூவை வீசிவிட்டு அந்த கிஷோர் கூறிய கருத்து என்னவென்றால், என்னை யாரும் காரை எடுத்து வீச சொல்லவில்லை, என்னை கடவுள்தான் வீச சொன்னான் என்று ஒரு நம்ப முடியாத ஒரு செய்தியை இந்திய அளவில் இந்த செய்தியை பதிவு செய்தான். குஜராத்தில் 3000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்று குவித்த நரேந்திர மோடி மீது இவனால் ஷூவை வீச முடியுமா? பாதுகாப்பில் தவறவிட்ட பாதுகாப்பு உள்துறை அமைச்சர் மீது இவன் ஷூவை வீச முடியுமா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் ஒரு நீதிபதியாக இருந்த உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த பிஆர் கவாய் மீது மிகவும் சர்வசாதாரணமாக அவ்வளவு பெரிய பாதுகாப்பு சூழ்ந்த பகுதியில் ஷூவை வீசி கேவலப்படுத்துகிறான், அம்பலப்படுத்துகிறான், அசிங்கப்படுத்துகிறான். அருமை தோழர்களே, இது ஏதோ அரசியல் கட்சி செய்த ஒரு நிகழ்வு அல்ல. முழுக்க முழுக்க RSS சித்தாந்தம். RSS சித்தாந்தமே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் தலை நிமிரக்கூடாது, தாழ்த்தப்பட்டவன் இந்திய அளவில் பெரிய ஒரு பதவியை வகிக்க கூடாது என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்ட ஒரு வேலைதான் இந்த காலணி வீசப்பட்ட சம்பவம். அருமை தோழர்களே, டெல்லியில் காலணியை வீசி ஒரு நீதிபரசரை கேவலப்படுத்தி விட்டான். தமிழகத்தில், இந்தியாவில் எந்த ஒரு தலைவரும் இந்த சம்பவம்